Hi friends, welcome to Films to Fashion. இன்னைக்கு கவிஸ் குக்கிங்கில் நெத்திலி மீன் குழம்பு வறுவலும் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு ஒரு ஸ்பூன் வெந்தயம், ஒரு ஸ்பூன் வடகம், கொஞ்சம் கருவேப்பிலை, 10 பல்லு பூண்டு, 4 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கலாம். இது அத்தனையும் வதக்கும் போதே ஒரு வித வாசனை சூப்பராக வரும். ஸோ இது கொஞ்சம் பச்சை மிளகாய் வெடிக்கவும், பூண்டு கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போது நான் சின்ன வெங்காயம் தோலை உரித்து முழுசாகவே வச்சுருக்கிறேன். அதை அப்படியே சேர்த்துக்கலாம். ஸோ மீன் குழம்புன்றனால சின்ன வெங்காயம் நான் தோலை உரித்து முழுசாகவே நாட்டு வெங்காயன்றனால சேர்த்து வச்சுருக்கேன். ஸோ அதையுமே போட்டு வதக்கிக்கலாம். ஸோ இந்த சின்ன வெங்காயத்தை முழுசாக நம்ம போடுறதுனால கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். வதங்குற அளவுக்கு வதக்குவோம். வதங்க டைம் ஆகும், அதனால் வதக்க விடுவோம். அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாம். அது வதங்கினதுக்கு அப்புறமேலுக்கு தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் பொடியாக, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடியும் கொஞ்சோண்டு உப்பும் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் வெங்காயமும் தக்காளியும் நல்லா குழஞ்சி வதங்கிடும். அது வரைக்கும் நம்ம வதக்குவோம். வெங்காயமும் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேலுக்கு நான் மீன் குழம்புக்கு முருங்கைக்காய் சேர்க்குறேன். ஸோ முருங்கைக்காயை நீங்கள் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த எண்ணெயெல்லாம் படுற அளவுக்கு கொஞ்சம் பெரட்டினாலே போதும். இல்லைனா குழம்பு கொதிக்கும் போது முருங்கைக்காய் கரைஞ்சிரும். முருங்கைக்காயை போட்டு கொஞ்சம் வதக்கினதுக்கு அப்புறமேலுக்கு நான் எடுத்து வச்சுருக்க புளி, ஒரு சின்ன எலுமிச்சை அளவு புளியை ஊற வச்சுருந்தேன். அதில் 1.5 சொம்பு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தேன். அதை அப்படியே கரைச்சி நான் குழம்புல சேர்த்துக்க போகிறேன். புளி சேர்த்தாச்சு. அடுத்து குழம்பு மிளகாத்தூள் உங்கள் காற்று தகுந்த போல் போட்டுக்கோங்க. நான் எப்போவுமே 2.5 கரண்டி போடுவேன். அடுத்து தேவையான அளவு உப்பு குழம்புக்கு போட்டு அதை நல்லா கலந்து விட்டுட்டு சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம். அது கொஞ்சமாக கொதிச்சிட்ருக்கட்டும். சிம்மில் வச்சு மூடுங்க, இல்லாட்டி முருங்கைக்காய் கரைஞ்சிடும். ஸோ அது கொதிச்சிட்ருக்கிறப்ப நான் மீன் ஆஞ்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது நெத்திலி மீன்ன்றதுனால நீங்கள் தலையை மட்டும் ஆஞ்சி எடுத்தால் போதும். ஸோ நான் ஆல்ரெடி கொஞ்சமாக ஆஞ்சி வச்சுருக்கிறேன். 1 கிலோ மீன் வாங்கினேன், அதனால் அதை உட்காந்து ஆஞ்சிட்ருக்கேன். இது ஆயிரத்துக்கே டைம் ஆச்சு. ஸோ அதனால தான் வீடியோ கொஞ்சம் ஸ்பீடாக போகுது. இது குழம்பும் நல்லாயிருக்கும், உங்களுக்கு வறுவலும் நல்லாயிருக்கும். இதை ஆஞ்சி எடுத்ததுக்கு அப்புறமேலுக்கு ஒரு 3 தண்ணி ஊற்றி அந்த குழகழப்பு போகிற அளவுக்கு நல்லா அலசி எடுத்துக்கோங்க. நீங்கள் அலசி எடுக்கும்போதே தெரியும், அதில் ஒரே ஒரு நண்டு எக்ஸ்ட்ராவாக கிடந்துச்சு. அங்கே பாருங்கள், அந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா அந்த குழகழப்பு உங்களுக்கு அப்படியே இருக்கும். அந்த குழகழப்பு போகிற வரைக்கும் நீங்கள் அலசுங்க. அதுவும் நெத்திலி மீனில் அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் 2 தண்ணி 3 தண்ணி ஊற்றி அலசுறது தான் நல்லது. இல்லாட்டி உங்களுக்கு அந்த கவுள் வாடை இருக்கும். முதல்ல அலசும்போது அவ்வளோ குழகுழன்னு இருந்துச்சு. அடுத்து அலசும்போது கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. திரும்ப இன்னொரு தண்ணி 3வது தண்ணி ஊற்றி அலசுங்க. குழம்பு உங்களுக்கு அந்த கவிச்ச வாடை வராமல் இருக்கணும் அப்படின்னா தண்ணி ஊற்றி நல்லா அலசி தான் ஆகணும். அதுவும் இந்த மீன், எஸ்பெஷலி இந்த மீன் நீங்கள் அலசி தான் ஆகணும். ஸோ இப்போ பாருங்கள், தண்ணி நமக்கு கிளியர் ஆகிடுச்சு. இப்போது இதில் கொஞ்சோண்டு உப்பு, ஒரு லெமன் புழிஞ்சு ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு நல்லா குலுக்குனீங்க அப்படின்னாக்க
மீன் மேலே இருக்கக்கூடிய கவுள் வாடையும் இன்னும் வேறு ஏதாவது பீஸு கருப்பாக ஏதாவது ஒட்டிகிட்டு இருந்தாலும் இந்த உப்பு மஞ்சத்தூள் எலுமிச்சம்பழம் எல்லாத்தையும் இழுத்துட்டு வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் திரும்ப ஒரு தண்ணி ஊற்றி அலசி எடுத்துட்டோம்னாக்கா நமக்கு மீன் க்ளீன் பண்ணுறது ரெடி ஆகிடுச்சு. மீன் குழம்பு வைக்கிறது பெருசு இல்லைங்க, அதை க்ளீன் பண்ணி எடுக்கிறது தான் பெருசு. ஸோ நான் மீனை க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்குது. இதில் மீனை போட்டு திரும்பவும் சிம்மில் வச்சு மீனில் குழம்பு படுற வரைக்கும், குழம்பு ஊறுற வரைக்கும் வச்சு இறக்கிடலாம். நாம் குழம்பு உப்பு பதம் பார்த்துட்டு இப்போ நான் மீனை போட போகிறேன். மீனை போட்டு இது ரொம்ப கொதிக்க விட, எப்பவுமே நம்ம மீன் குழம்பு கொதிக்க விட மாட்டோம். அதுவும் இந்த மீன் கொதிக்கவே விட தேவையில்லை. சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வச்சு தானாக அப்படியே இறக்கிடலாம். நம்ம அடுத்து நம்ம வறுவலுக்கு ரெடி பண்ணுவோம். குழம்புல போட்ட மீனை போக மீதி மீனை எடுத்து நான் வறுவலுக்கு ரெடி பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு 3 கரண்டி தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு, ரெண்டு ஸ்பூன் சோள மாவு. இந்த சோள மாவு எதுக்கு போடுறது அப்படின்னாக்கா மசாலா பிரியக்கூடாதுன்னு. 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை, ஒரு லெமன் பிழிஞ்சு ஊற்றிக்கலாம். ஒரு 10 பல்லு பூண்டை அப்படியே தட்டி போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. எனக்கு காரம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் இன்னும் கொஞ்சோண்டு குழம்பு மிளகாத்தூள் நான் போட்டுக்கிட்டேன். இப்போ இதை நல்லா பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சுடுங்க. இப்போ எண்ணெயை காய வச்சு அதில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதான். எண்ணெய் நல்லா காயட்டும். நம்ம ஊற வச்சுருக்கிறத திரும்ப ஒரு கிளறுங்க. கிளறிட்டு அதில் அப்படியே போட்டு பொரித்து மொறுன்னு எடுக்க வேண்டியதான். ஸோ நமக்கு நெத்திலி மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் ஈடு போடும்போது எனக்கு ஒரு கால் வந்ததுனால ரெக்கார்டு கட் ஆகிடுச்சு. 2வது ஈடு போடுற பாருங்கள். வானல் ஓரத்திலே போடுங்க, இல்லாட்டி உங்களுக்கு மீன் வந்து தெறிக்கும். நீங்கள் எந்த ஒரு வறுவல் எண்ணெயில் போடுறதுனாலும் வானல் ஓரத்தில் போடுங்க. இதையும் அப்படியே நல்லா மொறுன்னு போட்டு எடுக்க வேண்டியதுதான். நம்ம கமன்னு நெத்திலி மீன் வறுவல் ரெடி. நான் சமைச்சிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டேன். நீங்கள் இந்த நெத்திலி மீன் வறுவல் வந்து எவ்வளோ பொரிச்சு வச்சாலுமே காலி ஆகிடுங்க. ரசத்துக்கு வச்சுக்கலாம், தண்ணி சாம்பார் வைப்போம் இல்லைங்களா, அதுக்கும் வச்சுக்கலாம், மீன் குழம்புக்கும் தொட்டு வைக்கும் வச்சுக்கலாம். நெத்திலி மீன் வறுவல்ன்றது எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஐட்டம். சீக்கிரம் காலி ஆகிற ஐட்டமும் கூட. ஒரு ஸ்நாக்ஸ் டைமில் இது செஞ்சேனாக்கா சுத்தமாக காலி ஆகிடும். கொஞ்சம் வேலை இழுக்கும் நெத்திலி மீனை க்ளீன் பண்ணுறது. ஆனால் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா டேஸ்ட்டு சும்மா செம்மையாக அள்ளும். அவ்வளோதாங்க, நமக்கு தேவையான நெத்திலி மீன் வறுவல் ரெடி. ஸோ சாதம் ரெடி ஆயிடுச்சு, நெத்திலி மீன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. முருங்கைக்காய் வாசனை, மீன் குழம்பு வாசனை அப்படி இருக்குது. வறுவலும் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சோண்டு ரசமும் கூட வச்சேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.